ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஜாதி சான்றிதழ் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி வாங்குறது எப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனில் ₹60 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே எல்லா ப்ராசஸையும் முடிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு நீங்கள் ஜாதி சான்றிதழ் வாங்க போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ ஒன்று வேணும். அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ நீங்கள் ஆதார் எல்லாத்தையுமே ஆதார் இருக்கும். ஸோ அந்த ஆதார் வச்சுக்கோங்க. அது போக அவங்களோட ஃபாதர், மதர் ஆர் சிப்ளிங்ஸ், அதாவது அவங்க அப்பா, அம்மா அவங்களோட ஜாதி சான்றிதழ் வேணும். அப்படி இல்லை 2 பேர் தான் இல்லை அப்படின்னா அவங்க சிப்ளிங்ஸ், அதாவது அவங்க கூட பிறந்தவங்க அவங்களோட ஜாதி சான்றிதழ் வந்து வேணும். ஸோ அது இருந்துச்சுன்னா தான் அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று கேட்பாங்க. ஸோ அதாவது இது நம்ம அப்ளை பண்ணுற போதே இந்த ஃபார்ம் வந்து ரெடி ஆகி கடைசியில் வந்து உங்களை சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பேர் சைன் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சைனை மட்டும் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து சின்னதாக கிராப் பண்ணி கூட அதில் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்மில் ஃபைனலாக அவங்க சைன் பண்ணி அட்டாச் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டிஎன் இ சேவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட் வெப்சைட் வருது பாருங்கள், tnecv.tn.gov.in. இது வந்து நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து லாகின் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் ஆப்ஷன் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்கீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம நார்மலான பர்சன்ஸ் எல்லாமே லாகின் பண்ணுற ஏரியா. ஸோ அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா சைன்இன் அப்படின்னு சொல்லி போட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ புது யூஸராக இருந்தாங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் வந்து யூசர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து நியூ யூசர்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய யூஸர் வச்சு லாகின் பண்ணுறேன். என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். இப்போ பேஜ் லாகின் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணுறேன். இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நிறையா சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதில் நம்ம பண்ண போகிற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 3வது ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டெஸ்கிரிப்ஷன், அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ ₹60. ஸோ அதுபோல் எப்படி அப்ளை பண்ண ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உள்ளே போயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக கேன் நம்பருங்கிறது ஒன்று வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கேன் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிற ஆப்ஷன் மேலே ரிஜிஸ்டர் கேன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணி பண்ணணும். இதுக்குமே நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். பார்த்துட்டு கேன் நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமா அந்த கேன் நம்பர் எடுத்து வந்து அந்த அப்ளிகண்ட் கேன் நம்பருங்கிற பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னோடய கேன் நம்பரை வந்து டைப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சர்ச்னு கொடுங்க. ஸோ அந்த கேன் நம்பரோட டீட்டெயில் எடுத்து வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க போகிறேன். ஸோ அந்த கேன் நம்பர் போட்டிருக்கேன், எடுத்து வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த கேன் நம்பரை வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்க என்ன ஆப்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கேன் நம்பருக்கு உள்ளே இருக்கிற ஆதார் நம்பர் அண்டு டேட் ஆஃப் பர்த், இந்த ரெண்டும் நீங்கள் வந்து கொடுத்து கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ நான் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன ஆதார் நம்பர் கொடுக்கணும் அந்த ஆதார் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், கேன் நம்பரில் நீங்கள் என்ன போட்டிங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. கொடுத்துட்டு
ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேன் நம்பர் கொடுக்கும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை அந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். டைப் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துருங்க. கொடுத்தோடனே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு எடிட் கேன் டீட்டெயில் சேவ் அஸ் நியூ ஆப்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம கேன் நம்பர் வேலிடேட் ஆகிடுச்சு. இப்போ ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த கேன் நம்பரில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எட்டு வந்து அதுவாக ஃபில் பண்ணிடும். நீங்கள் மேலே உள்ள இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அந்த கேன் நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ண வேண்டியது அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ் தான். ஸோ ஃபார்ம் டீட்டெயில்ஸில் மட்டும் இப்போ நம்ம ஃபில் பண்ணால் போதும். மற்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கிறோம். நீங்கள் கேன் நம்பருக்கு ஜென்ரேட் பண்ணும்போது கிளியராக எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபார்ம் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாதர்ஸ் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ அதில் நான் சூஸ் பண்ணுறது போனோன்னா அதுக்கப்புறம் கேஸ்ட்டு ஃபாதரோட கேஸ்ட்டு. என்ன கேஸ்ட்னு சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மதரோட கம்யூனிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மதரோட கேஸ்ட் என்னங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரெண்டும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்டட் கம்யூனிட்டி. இப்போ நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு என்ன கம்யூனிட்டியில் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கலான்னு கேட்பாங்க. ஸோ அது இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் ரெக்வஸ்டட் கேஸ்ட் என்ன கேஸ்ட் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ அது ரெண்டையும் கொடுத்ததுக்கப்புறமா சப்மிட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்போ இந்த பேஜில் தான் வந்து நமக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும். மேலே ஒரு 4 இது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 4மே அப்லோட் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு ஃபார்ம் வந்து ரெடி ஆகிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் சைன் பண்ணணும். நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதை எப்படி சைன் பண்ணுறதுன்னு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதை சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேட் தான் இருக்கணும், டாக்குமெண்ட் சைஸ்லாம் 200 KB தான் இருக்கணும், ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB தான் இருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணுறேன். ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் வந்து 1 கொடுத்துக்கோங்க. 4 இது வந்து 1 by 1 1 2 3 4 கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. இப்போ ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB 150 x 150 ரெசல்யூஷனில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபு. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 2ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அப்லோடு கொடுத்துருங்க. ஸோ செகண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்து தேர்ட் டாக்குமெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ உங்கள் ஃபாதர் மதர் சிப்ளிங்ஸ் யாரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டிக்ளரேஷன். இப்போ நீங்கள் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை கடைசியாக அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அகைன் செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 4ஆவதாக செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 4 அப்படின்னு போட்டுவாங்க. இதுக்கு வந்து ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்ச அந்த டாக்குமெண்ட்டை வந்து இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பிடிஎஃபாகவும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சாலும் ஓகே தான். ஸோ சைஸ் மட்டும் 200 KBக்குள்ளே தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. ஸோ அந்த 60 ரூபா பே பண்ண சொல்லி பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ ஸோ எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணி இப்போ பேமெண்ட் பேஜுக்கு போகும். அங்கே அதை காமிச்சிருப்பாங்க. உங்கள் ட்ரான்சாக்ஷன் நம்பர் என்ன, உங்களோட பேர் என்ன, யாருக்கு பண்ணுறீங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் காமிப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. கீழே வந்து சர்வீஸ் சார்ஜ் 60 ரூபா அப்படின்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிறத கொடுங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பேமெண்ட் கேட்வே போயிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்ம பே பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே நீங்கள் கிரெடிட் கார்டு வழியாக பே பண்ணாலும் சரி, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், கியூஆர் கோடு, யூபிஐ எதனாலும் பண்ணலாம். நான் வந்து என்னோடதை வந்து நான் வந்து யூபிஐ யூஸ் பண்ணி பே பண்ண போகிறேன். ஸோ யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்னோடய யூபிஐ ஐடி வந்து டைப் பண்ணணும். இல்லை யூபிஐ ஐடி டைப் பண்ண விரும்பலைன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியே நீ வந்து பே பண்ண முடியும். யூபிஐ கியூஆர் கோடு. ஸோ நான் இப்போ கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன். பேமெண்ட் வந்து நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பேஜ் ரீடைரக்ட் ஆகிடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேமெண்ட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ கடைசியாக அந்த பிரிண்ட் ரிசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண பேமெண்ட்டுக்கான ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த அட்ரஸ்லேருந்து இந்த நம்பர் விண்ணப்ப நம்பர் அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு இவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காமிப்பாங்க. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒப்புகை சீட்டுங்கிறத வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா அதில் வந்து அந்த விண்ணப்ப எண்ணுங்கிறது இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ட்ராக்கிங் வந்து அது ஒரு தனி ப்ராசஸ்ஸு. ஸோ அதையும் நான் இதிலே சொன்னேன்னா வீடியோ லென்த்தாக போகும். அதனால் நான் வந்து இன்னொரு வீடியோவாக அந்த ட்ராக்கிங் பண்ணுறது எப்படிங்கிறத தனியாக போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து நீங்களே வந்து வீட்டில் இருந்துகிட்டே உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை தெளிவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.